நல்லா கட்டி எடைய போட்டு கேரளாவுக்கு கொடுத்து இது ஃபுல்லாக கேரளாவுக்கு தான் போகும். நம்பர் என்ன சொல்லிடுங்க, நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க, வரக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நகர கருவாடு. இந்த பெரிய மீன்லாம் வெட்டி வெட்டி வச்சுக்கலாம். என்ன மீனுமா? சரி சரி. நண்பர்களே, நானஸ் பாக் இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் சோழியக்குடி லாஞ்சேடி அப்படிங்கிற ஒரு மீனவ கிராமத்தில் இருக்கும். இது எங்கள் ஊர் தொண்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. இந்த ஊரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவாடுக்கு பேர் போன ஊர். நீங்கள் நிறைய இடங்களில் கருவாடு வாங்கியிருப்பீங்க. இந்த கருவாடு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக சின்ன மீன் கருவாடு கடல்லேருந்து பிடிச்சிட்டு வருவாங்க, கடலில் அலசுவாங்க, அது வெயிலில் காய போடுவாங்க, திருப்பி வந்து அது சேல்ஸுக்கு போகும். ஸோ இந்த வீடியோவில் சோழியக்குடி லாஞ்சேடியில் என்னென்ன வகையான கருவாடு மீன்கள்லாம் பிடிச்சிட்டு வராங்க, அது எப்படி காய போடுறாங்க, அது சேல்ஸுக்கு போகும்போது என்ன மாதிரி ஸ்டேஜில் வருது அப்படிங்கிறத ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சோழியக்குடி லாஞ்சேடி இது வந்து பார்த்திங்கன்னா தொண்டிலேருந்து ராமநாதபுரம் போகக்கூடிய ரோடு, ஈசிஆர் ரோடு. இதில் தொண்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நீங்கள் வெளில வந்தாலே லெஃப்ட் சைடில் இந்த சோழியக்குடி லாஞ்சேடி இருக்கும். ராமநாடுலேருந்து 45 கிலோமீட்டர் தொண்டி நோக்கி வரணும், ரைட் சைடில் இருக்கும். ஈசிஆர் மெயின் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டர் லெஃப்ட்டில் உள்ளே போகணுங்க. உள்ளே போனோன்னா சோழியக்குடி லாஞ்சேடி மீனவ கிராமம் வரும். ஆனால் ஒரு இது அளக்கிறது மட்டும் யார் நாங்கள் தொழில் செய்வாங்க. ஆளுக்கும் சேர்த்து பிடிச்சி கேட்டு கொடுத்துருக்கேன். இப்போ பிடிச்சிட்டு வந்த மொத்த கருவாடையும் இந்த மாதிரி கொட்டி வச்சுருக்கிறாங்க. இது ஃபுல்லாக அந்த மாதிரி பறத்துவாங்க. இது மாதிரி ஃபுல்லாக பறத்திட்டு அது காஞ்ச பிறகு இருக்கிற கருவாடை தனித்தனியாக வெரைட்டி பிரிப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நெத்தலி கருவாடு, கார கருவாடு, சால மீன், இப்படி பல வகையான மீன்கள் இருக்குது. இது எல்லா மீனையும் தனித்தனியாக ரகம் பிரிப்பாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா மீனை வந்து பறத்தி விட்றாங்க காயறதுக்கு. இதில் வந்து பாருங்கள், அந்த கனவாலாம் தனியாக பிரிச்சுட்டாங்க, கிளாத் மீன் தனியாக பிரிச்சுட்டாங்க. இப்படி ஆரம்பத்திலே கொஞ்சம் பிரிச்சிடுறாங்க தனித்தனியாக. அது போக காஞ்ச பிறகு தனியாக பிரிப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கருவாடு இருக்குது பாருங்கள், நெத்தலி நிறைய எல்லாம் கிடக்கு. இது எத்தனை நாளுமா காயணே? 2 நாளைக்கு 3 நாளைக்கு காய போடணும். 3 நாளைக்கு காய போடணும். சரி சரி. காய்ச்சல் அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரிப்பீங்களா, முன்னாடி பிரிச்சிடுவீங்களா? தனியாக பிறக்குவே. சரி. உங்கள் பேர் என்ன? என் பேர் கனி. கனி. நீங்கள் வந்து இப்போ கருவாடு வந்து வியாபாரம் பண்ணுறீங்களா, கடலுக்கு போவீங்க? போட்டுக்கு போகிறேன். போட்டுக்கு போகிறது. இப்போ இந்த கருவாடு இப்போ பிடிச்சிட்டு வராங்கல்ல, அந்த கருவாடெல்லாம் இது வந்து எத்தனை நாளைக்கு முன்னாடி போட்டுனேன்? நேற்று சனிக்கிழமை போனது. சனிக்கிழமை எத்தனை மணிக்கு போவீங்க இங்கே? ஒரு 8 மணி 9 மணி நைட்டு. காலையில் 8 மணிக்கு போயிட்டு ஒரு நாள் ஆயிரம். ஒரு டே நைட்டு, ஒரு டே ஒரு நைட்டு. சரி சரி சரி. ஞாயிற்றுக்கிழமை காலையில் வருவோம். சரி. ஒரு நாள் ஒரு பகல் ஒரு நைட்டு போயிட்டு ஆமாம் இந்த மீனை பிடிச்சிட்டு வருவீங்க. ஆமாம். நீங்கள் பிடிக்கிற மீன் முழுக்க கருவாடுக்கு தானே? கருவாடு போகும், பச்சையில் ஐஸ் வச்சு வச்சுருவாங்க. அந்த மீன் வரும். பெரும்பாலும் இந்த இதான் வந்து கருவாடு தான் அதிகமாக பிடிக்குது. ஆமாம். இதில் என்னென்ன வகையான கருவாடுலாம் வருதுண்ணா நமக்கு? ஊடகம், நகர, ஓரா, செங்கனி இதெல்லாம் பச்சைக்கு போயிடும். இது இந்த காரை, நெத்தலி இதெல்லாம் இந்த உணர்த்தி காய போட்டு ஒரு 3 நாள் 4 நாள் ஆகும் உணர்த்தி எடுக்க. அது வந்து காய போட்டு மூட்டை போட்டு அது எவ்வளோ போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ரேட் வந்து அவங்க வியாபாரி பார்த்துருவோம். நீங்கள் வந்து வியாபாரிக்கு மொத்தமாக கொடுத்துருவீங்க. ஆமாம். அவங்க சாக மூட்டை போட்டு கொடுத்துருவோம். சரி. இப்போ இங்கே இந்த மாதிரி கருவாடு மட்டும்தான் வருமா? பெரிய பெரிய கட்டா, பாறை அந்த மாதிரி எப்போவாது ஒரு டைமில் வரும். டெய்லியும் வராது, எப்போவாது ஒரு டைமில். மொத்தத்தில் சோழியக்குடி லாஞ்சேடிங்கிறது வந்து சின்ன மீன் கருவாடுக்குள்ள. ஆமாம். பெருசு வந்து இப்போ மாற்றி பெருசு வந்து எப்போவாது 1 2 வரும். ஒரு அரைப்பா. இது வந்து இந்த பேத்தனை சொல்லுவோமா தானே? இது எதுக்குமா போகுது? இல்லை இது மருந்துக்கா இல்லை சாப்பிட்றதுக்கா? சாப்பிட்றதுக்கு தானே. தோலை உரிச்சிட்டு அப்படியே போட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது. எத்தனை மணி வரைக்கும் நான் வரும் இந்த மீன்லாம்? 10 மணி வரைக்குமா? சரி சரி. உங்கள் பேர் என்னத்தா? என் பேர் சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளை ஆனால் ரொம்ப பெரிய ஆள். எத்தனை வயசு இருக்கு உங்களுக்கு? ஒரு 70 வயசு இருக்குமா? 67. 67 வயசு. இந்த கிராமத்தை பற்றி சொல்லுங்களாம்மா. என்னத்தை சொல்ல, இந்த கிராமத்தை பற்றி நாங்கள் வந்து 40 வருஷமாச்சு. சரி. 40 வருஷமாக மீன் பிடிச்சி தான் சோறு திங்கிறோம். எங்களுக்கு எந்த தொழிலும் கிடையாது. கருவாடு காய் போட்டு விற்கிறோம். சரி சரி. விற்று அதுதான் பிள்ளைய குட்டிகளை வளர்க்குறோம், கொள்கிறோம்.
அதுதான் எங்களுக்கு வியாபாரம். சோழியக்குடி லாஞ்சேரின்னா மெயினாக வந்து கருவாடு தான். கருவாடு தான் மரம் எந்த இங்கே வந்து நான் பார்க்கும்போது நிறைய சின்ன சின்ன கருவாடு தான் இருக்குது. ஏன் பெரிய பெரிய கருவாடுலாம் வராதா? பெரிய கருவாடு லாஞ்சில் வராது. லாஞ்சில் வராது. இறாலு மீன் நண்டு அந்த சங்காயம் கோழி பண்ணைக்கு போகிறது அதுதான். மறுபடியும் எதுவுமே வந்து எங்களுக்கு இதுதான் ஆதாரம். இதுதான் எங்களுக்கு தொழிலே. சரி. எங்கள் பிள்ளை குட்டி இதுலேயே தான் வளர்ந்து இதுலேயே தான் நல்லது கெட்டதெல்லாம் நாங்கள் செஞ்சுவோம். சரி. இப்போ இந்த கருவாடு வந்து காய வச்சுட்டு என்னைக்கு வந்து ரகம் பிரிப்பியா? காய் நாளைக்கும் காய போடுவோம். நாளை கழிச்சு அள்ளிடுவோம். சரி சரி. இப்போ நைட்லாம் இப்படியே தான் இருக்குமா? இது எடுக்க மாட்டியா? மூடி போட்டுருவோம். மழை வருங்களா? மழை வந்ததுனால மூடி போட்டுருவேன். மூடி போட்டுருவோம். சரி சரி சரி. அது 4 ஆளுக்கு சம்பளம் கொடுக்குறோம். எவ்வளோமா சம்பளம் ஒரு நாளைக்கு ஒரு வேலை பார்க்குற ஆளுக்கு? சம்பளம் 550 ரூபா. 550 ரூபா. உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேலை? 5 மணி வேலை. சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வேலை. இப்போ 8 மணிக்கு வந்துருக்கு 5 மணி வேலை. 8 மணிக்கு வந்து இதெல்லாம் உலர்த்தி போட்டு இருந்து பிரித்து திருப்பி மூடி வச்சுட்டு போனால் 500 ரூபா. 500 ரூபா. பொம்பளை ஆளுகளுக்கு ஆம்பளை ஆளுகளுக்கு? ஆம்பளைக்கு 800 ரூபா. 800 சம்பளம். அவங்களுக்கு என்ன வேலை? இதே வேலை தானா? எப்படி? இதே வேலை. சரி சரி சரி. இங்கே கருவாடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கனவா, பெரிய பெரிய கனவா, இறால் இதுவுமே வந்து இங்கே வருதுங்க. இது வந்து ஒன்லி ஹோல்சேல் தானே? தனியாக யாராச்சும் வந்தால் வாங்கலாமா? பெரும்பாலும் இது வந்து மீன் மார்க்கெட் மாதிரி கிடையாது. இது மொத்தம் வியாபாரம் வருவாங்க. யாராச்சும் தெரிஞ்ச ஆளுக்கு வந்து கேட்டால் கொடுப்பாங்க. இப்போ அங்கே டைகர் பிரான் வந்து ரகம் பிரிக்கிறாங்க. இதில் இந்த பச்சை இறாலும் கிடக்கு, டைகர் பிரான் கிடைக்கும். இது வந்து பச்சை இறால். இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். நம்ம ஊர் பகுதியில் தான் கிடைக்கும். இது கனவா எடுத்து காட்டுங்கண்ணே. இது எல்லாமே இங்கே லாஞ்சிலேருந்து வந்த கனவா தான். போட்டில் போய்ட்டு சரி சரி. இது எல்லாமே எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணிருக்கோண்ணே. வெளியூருக்கு போகுது. வெளியூருக்கு? சரி சரி சரி. தம்பிராஜா, அவன் பேர் என்னம்மா? என்ன படிக்கிற நீ? சரி சரி சரி. இன்னைக்கு என்ன இங்கே சண்டேனால வந்துட்டியோ? சரி 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 சரி. கடலுக்குலாம் போவியா? கடலுக்கு போக மாட்டான். சரி சரி. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. எல்லாமே மேக்ஸிமம் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட கருவாடு அந்த போடுறதுமே நிறைஞ்சிருச்சு. இந்த போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கரையிலேருந்து மேலே ஏற்றிருக்காங்க. ஆல்ரெடி இது தனியாகவே நம்ம போட்டுருக்கோம் ஒரு வீடியோ. இந்த போட்டை வந்து எப்படி கரையிலேருந்து ஏற்றுறாங்க அப்படிங்கிறது முடிஞ்ச அந்த லிங்க் நான் கொடுத்துட்றேன். எல்லாம் வந்து இரும்பு மாதிரி ஆளுக்க அவங்களாம் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். இந்த மாதிரி வீல்லாம் வச்சு இதை வந்து கடல்லேருந்து இழுத்து வந்து பழுது பார்க்குறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்காங்க. பழுது பார்க்குறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்காங்க. இந்த இதெல்லாம் வந்து கயிறு இந்த ரோப்பில் தான் இழுப்பாங்க. இந்த ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம தமிழ் சஃபாரி சேனலில் பார்த்தாலாம் இருக்கும். இல்லை ஒரு சேகர் ரோடு. இங்கே வந்து கூடையில் வந்து கழுவுன பார்த்துருப்பேன். இப்போ வலையில் வச்சு கழுவிட்டு இருக்காங்க பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக. இது எல்லாமே ஒரே வகையான மீன் தானே? கருவாட்டு மீன் தான். சூப்பர் விடாங்க. இந்த கருவாடில் வந்து சாப்பிட்றதுக்குள்ள தான் தீவனத்துக்குள்ள கோழி தீவனத்துக்கு சாப்பிடுவாங்க, எடுப்பாங்க. அதில் பிரிச்சு எடுப்பாங்க. ரகம் பிரிச்சு எடுப்பாங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிறத எடுப்பாங்க. சரி சரி. அதுக்கப்புறம் தான் தீவனத்துக்கு மூட கொடுத்து போகும். சரி 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 சரி. என்னென்ன வகையான கருவாடெலாம் கிடைக்குது நம்ம பகுதியில்? காரை, நெத்தலி, சூம்பாரன்னு ஒன்று சொல்லாது அது. அப்புறம் வந்து சரி சரி சரி. இந்த மாதிரி இதெல்லாம் கருவாட்டு வரும். சரி சரி. மெயினாக நெத்தலி வரும். நம்ம ஏரியாவில் பொறுத்தவரைக்கும் நெத்தலி தான் ஸ்பெஷலிட்டி. இப்போ மற்ற ஊரில் கருவாடு வாங்குறதுக்கு இப்போ லாஞ்சியில் கருவாடு வாங்கினா சீப்பாக வாங்கலாமா? வீட்டுகளுக்கு சமைக்கிறதுக்குள்ள கருவாடு லைவாக இருக்கும். மற்ற இடத்துல நீங்கள் போய் வாங்கும்போது ஸ்டாக் இருக்கும், கொஞ்சம் தரம் மாறி இருக்கும். இங்கே வந்து கண் முன்னாடி செய்கிறத பார்த்துக்காங்க. முன்னாடி இன்னைக்கு வந்து நீங்கள் நாளைக்கு வாங்கிட்டு போகலாம். காஞ்சி ஒன்றே வாங்கிட்டு போகலாம். இப்போ வியாபாரத்தை வாங்கும்போது அவங்க போன வாரம் உங்களுக்கு எடுத்து வச்சுருப்பாங்க. கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். அந்த வேடு கலர் மாதிரி இருக்கும். இங்கே லைவாக வாங்கிட்டு போகலாம். பெரிய கருவாடெலாம் ஏன்னா நம்ம பகுதியில் வர மாட்டேங்குது. இங்கே இந்த ஊரில் இது ஆழ்கடல் கம்மியால் இருக்கனால வருது. சரி சரி. அதுக்குண்டான ப்ராசஸிங் பண்ணுறது. சரி. நம்மளுக்கு வந்து சின்ன கருவாடு தான். சோழியக்குடி லாஞ்சேரினால சின்ன கருவாடு தான். சின்ன கருவாடு தான். பெரிய கருவாடுனா அது வலை, அது வேற மெத்தட். வலை இறக்கி கொடுத்து ஏற்றி பெரிய மீனை அது பிடிச்சா அது தனியாக கருவாடு தனியாக கருவாடு ஆக்குவாங்க. சரி சரி. இது வந்து நம்ம அந்த டிராவல் நெட்னு சொல்லுவோம். சரி. இதில் இது மாதிரி தான் வரும். ஏன் நமக்கு பெரிய கருவாடு இல்லைன்னா பெரிய மீன் வரும். அந்த அந்த அவ்வளோ லைவாக வரும். ஐஸ் பண்ணி மீன் எடுத்துருவோம். சரி. இங்கே பிடிக்கிற மீன் வந்து கருவாடு போட மாட்டீங்க? பெரிய மீன். ஆமாம், நமக்கு லைவாக வரும். உயிர் பதத்தோட இருக்கும். அது வந்து மீனுக்கா போயிடும். சரி சரி. மீன்லாம் வாங்குறேன்டா எத்தனை மணிக்கு வரணும்? வந்தால் நீங்கள் கொடுப்பீங்களா? இல்லைன்னா வந்து ஆள்கிட்ட இருந்தால் கொடுக்கலாம். 6 மணி. சரி சரி சரி. 5:30, 6 மணி, 6:30, 7 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். சரி சரி. 7 மணிக்கெல்லாம் அந்த மீன் விற்கிற கடைக்கார முடிஞ்சிடும். அந்த இடத்துல அங்கே மீன் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆமாம். சரி சரி. அந்த கூட ஆமாம். அங்கே மீன் சேல்ஸ்னா 7 மணிக்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சிடும். அது வந்து ஏலமான ஏலம் பெருசாக வராது. இந்த இந்த போட்டில் வச்சிருப்போம் கோயிலில் வச்சு. சரி. வந்து வாங்கி ஒரு வேலை சொல்லுவோம். ஒரு 800 மீன் 1000 ரூபாய் சொல்லுவோம். நீங்கள் பிடிச்ச மாதிரி கேட்டால் ஒரு 100 குறைச்சி. சரி சரி சரி. அதுதான் இங்கே பக்கம். இடைக்கு பெரிய மீன் இடைக்கு அது எடை போட்டுக்கலாம். 1000 ரூபாய், வாவெல்லாம் 1000 ரூபாய்க்கு. அந்த மாதிரி வரலாம். வாவலும் கிடைக்குது நம்ம பகுதியில்.
இப்போ மீன் நம்மகிட்ட கருவாடு போட மாட்டோம். ஆனால் காலையில் வெள்ளனமா வந்தால் மீன் வாங்கிக்கலாம். எல்லா மீன் கிடைக்கும். இறாலு, நண்டு, கனவா எல்லாமே நம்மகிட்ட லைவாகவே கிடைக்கும். ஏன்னா ஒரு நாள் நான் தொண்டியில் பக்கத்தில் இருக்கேன், லாஞ்சியில் ஒன்லி கருவாடு மட்டும் தான் கிடைக்கும் நினச்சிட்டு இருக்கோம். இது வந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு புதுசாக இருக்கும். சரி சரி சரி, ரொம்ப நல்லதுண்ணே. சரி, ஓகே, தேங்க்யூ. இப்போ கருவாடெல்லாம் காய வச்சதை பார்த்துருப்போம். அந்த காஞ்ச கருவாடு கடைக்கு போகலாம். எல்லாமே ஒவ்வொரு குடிசையுமே வந்து கருவாடு கடை தான். ஈவினிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கருவாடெல்லாம் மூட்டை பிடிச்சி தனித்தனியாக பிரித்து மூட்டை பிடிச்சி இங்கே சேல்ஸ் நடக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து காஞ்ச கருவாடு. இப்போ இங்கே ஒரு கடை இங்கே வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குது. இங்கேயும் கருவாடு பிரிச்சுட்டு இருக்காங்க அக்கா. இதெல்லாம் என்ன கருவாடுமா? எல்லாங்க நான் பாருங்கள். இப்போ காஞ்ச நம்ம ஆல்ரெடி காட்டினோம் இல்லையா, அதுபோல் காஞ்ச ஒன்று இந்த மாதிரி தனித்தனியாக ரகம் பிரிக்கிறாங்க பாருங்கள். இதையும் தனித்தனியாக ரகம் பிரித்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் நெத்தலி கருவாடு, இது காரல் மீன் கருவாடு, நெத்தலி கருவாடுலேயே சின்னது, இது நகர கருவாடு. இந்த பெரிய மீன்லாம் வெட்டி வெட்டி வச்சுக்கலாம். என்ன மீனுமா? சரி சரி, சீலா அந்த மாதிரி கருவாடுலாம் நிறையா இருக்குது. இப்படி இது மாதிரி நூற்றுக்கணக்கான கடைகள் இருக்குது இந்த ஊரில். கருவாடுக்கு பேர் போன ஊர். அண்ணன் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்து கருவாடு வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையில் கருவாடு வாங்கிட்டு இருக்காங்க. எந்த ஊர்லேருந்து வரீங்க? உங்கள் பேர் என்ன? சூரானா. சூரானா. அது எவ்வளோ தூரம் வந்து? இளையாங்குடி பக்கத்துலேருந்து. இளையாங்குடி பக்கத்துலேருந்து இங்கே கருவாடு வாங்குறதுக்கு வரீங்க. இதுக்காண்டி வந்தீங்களா? கருவாடு வாங்க மீன் வாங்க. கருவாடு வாங்க மீன் வாங்குறதுக்கு வந்து. இப்போ என்னென்ன வாங்குறீங்க? கருவாடு வாங்கினேன். என்ன கருவாடு வாங்கியிருக்கிறீங்க? நெத்திலி கருவாடு. நெத்திலி எல்லா பொடியுமே வாங்கி. சரி 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 சரி. எப்படி இருக்குது இந்த ஊரில் கருவாடு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது வந்து முதல்ல வரையில இதுக்கு முன்னாடி எப்போ வந்து வருவோம்? அடிக்கடி வருவேன். சரி சரி சரி, சூப்பர்ண்ணா. இந்த குடிசையாக தெரியாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு தான் உள்ளே இருக்கும். அப்படியே ஒரு பக்கத்தில் ஒரு குடிசைக்கு வந்தாச்சு. இங்கே உள்ள கருவாடு வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி உள்ளே போயிட்டு கருவாடு சம்மந்தமாக டீட்டெயில் கேட்டுக்கலாம். இது கார கருவாடு தானே? இங்கே வந்து நெத்திலி கருவாடு அக்கா ரகம் பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. இது பெரிய சைஸு, இது சின்ன சைஸு. அங்கே ஒரு அம்மா வந்து கருவாடு ரகம் பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னென்ன கருவாடுமா? சூட கருவாடு தான். அது வந்து கலந்த பொடி, எல்லா பொடியும் கிடக்கும். சரி, அது புறக்கணும். அது கலந்த பொடி. இது வெங்கனம். வெங்கனம். இது சின்ன வெங்கனம். சரி, இது சின்ன வெங்கனம். அது வந்து பாறை, ஓட்டாம்பாறை. ஓட்டாம்பாறையா? தோலி பொடி. தோலியா? அது தோலி. தோலி. அது வந்து பாறை, தேங்காய் பாறை, முட்டை பாறை. சரி சரி. முண்டாலாம் எடுமா. பெரிய நெத்தலி. பெரிய நெத்தலி. அந்த நீல நீல வாழை 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 மீன். வாழை மீன். சுண்ணாம்பு வாழையா? சரி 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 சரி. இதெல்லாம் வந்து நகர கருவாடு. நகர. இது வந்து பண்ணா கருவாடா? சின்னதா இருக்கு. பெரிய சைஸ்ல நம்மள்ட்ட வராதோ? பெரிய சைஸ் எல்லாம் இல்ல. தெங்கின ஒண்ணுல இருந்து பெரிய சைஸ். பெரிய சைஸ் எப்போ வரும்? கொட்டாப்பட்டியில. பெரிய சைஸ்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் கருவாடு. அதெல்லாம் கொஞ்ச நாள் ஆகட்டும். சரி. இப்பதானே போட்டு போனுச்சு. கடைக்காலம் முடிஞ்சு எவ்வளவு நாள்? ஒரு வாரம் இருக்குமா? ஒரு வாரம் ஆகுது. சரி சரி சரி. போன சனிக்கிழமை எடுத்தாங்க. சரி. அது முடிஞ்ச மாதிரி நல்ல கருவாடு. கொஞ்சம் பெருசா வரதா எவ்வளவு நாள் ஆகும்? சீலா, பால்சரா அதெல்லாம் உங்கள்ட்ட கிடைக்கும். நாங்க வச்சிருப்போம். ஆனா இன்னும் கொஞ்சம் நாள் போகணும். விஜயராணி அம்மா கடையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கருவாடு இருக்கு. இவங்க நம்பரையும் நான் சொல்லிடுறேன். உங்க நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க, வரக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் சொல்லவா? சொல்லுங்க. 82 70 54 14 96. ஓகே. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணோம்னா கருவாடு வந்து தான் வாங்கணும், பார்சல் அனுப்ப மாட்டேன். வந்து தான் வாங்கணும். என்னென்ன நல்ல கடை இருக்கு நம்ம கருவாடு? எப்போதுமே இருக்கும். எப்போதுமே லீவ் நல்லா கிடையாது. லீவ் எல்லாம் கிடையாது. ஃபோன் பண்ணிட்டு வரலாம். வரலாம். கருவாடு சாதாரணமா என்ன ரேஞ்ச்? நெத்திலி கருவாடுலாம் எவ்வளவு விற்கும்? நெத்திலி கருவாடெல்லாம் சீசனுக்கு தகுந்த மாதிரி. சரி, இன்னைக்கு இப்போ சாதாரண நெத்திலி கருவாடு எவ்வளவு போகுது கிலோ? இன்னைக்கு நெத்திலி கருவாடு என்ன ரேட்டுக்குன்னா, இன்னைக்கு வந்து பெரிய நெத்திலி 350, சின்ன நெத்திலி 200 இந்த மாதிரி. அந்த மாதிரி ரேஞ்சில் போகுது. இது வந்து முன்ன பின்ன மேலே கீழே இருக்கு. ஆமா, முன்ன பின்ன மேலே. இது எப்படி மொத்தமா வாங்கும்போது விலை குறைப்பீங்களா? மொத்தமாங்கல விலை குறைச்சு. விலை குறைச்சிருவீங்க. 1 கிலோ 2 கிலோனாலும் வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். மொத்தமா ஒரு 10 கிலோ 5 கிலோ இருந்தாலும் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகே, சூப்பர். உங்க நம்பர் தந்திருக்காங்க. நீங்க ஹோல்சேல் வியாபாரம் இருந்தாலும் சரி, ரீட்டைல் வியாபாரம் இருந்தாலும் சரி, நேராக உங்களுக்கு நம்பரை ஃபோன் பண்ணுங்கள். உள்ள ஏகப்பட்ட குடிசைகள் இருக்குது. எங்கள் அக்கா கடையிலையும் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து உங்கள்கிட்டையும் கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை தொட்டி கருவாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன கருவாடுன்னு பார்ப்போம். அது வந்து கேரளாவுக்கு போகிற கருவாடா. அது வந்து தொட்டியில் போட்டு பதப்படுத்தி அந்த மாதிரி சூப்பர். இது பார்த்தீங்கன்னா இது வந்து தொட்டி கருவாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வெயிலில் காய போடுறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உப்பு. மீனை கொண்டு வந்து அப்படியே உப்பில் போட்டுடுறாங்க பாருங்கள். இப்போ தொட்டி கருவாடு பார்த்தோம். இது சம்மந்தமாக கூடுதல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ தொட்டி கருவாடுன்னா என்னம்மா? தொட்டிலன்னா இதை நான் நேற்று வரும். சரி. நேற்று வந்தால் உப்பு அடித்து வச்சிருந்து இன்னைக்கு அள்ளி போடுவோம். மைக்கா நாள் சரி அள்ளி போட்டு அதை ஓலைப்பட்டியில் கொட்டி காய போட்டு ஓலைப்பட்டியில் கொட்டி சூடையாக புறக்கி ஓலைப்பட்டியில் கொட்டி அது கவுரு போட்டு நல்லா அந்த மாதிரி ஓலைப்பட்டியில் கொட்டிடுவேன். கொட்டி கவுரு போட்டு நல்லா கட்டி எடையை போட்டு கேரளாவுக்கு கொடுத்து. இது ஃபுல்லாக கேரளாவுக்கு தான் போகும். ஆமாம். இப்போ வந்து மீனை காய வச்சுக்கிறீங்களா, கருவாடை காய வச்சுக்கிறீங்க? மீனை காய வச்சுட்டீங்க இதில் உப்புல போட்டு. இதுக்கப்புறம் இதை எடுத்து வெயிலில் வைப்பீங்க? வெயிலில் வைப்போம். ஆனால் மற்றபடி மற்ற கருவாடுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வெயிலில் காய வச்சிருவாங்க. அதில் உப்புலாம் போட மாட்டாங்க. அதில் போட மாட்டாங்க. இது வந்து போட்டு வார்த்தை தான். இது ஏன் உப்பு போடுறதுக்கான காரணம்? இது இவங்க வந்து அங்கே வந்து இதான் சாப்பிடுவாங்க. கேரளா மக்களே உப்பு போட்டு தான் சாப்பிடுவாங்க. இந்த தொட்டி கருவாடுல இந்த ஒரு மீன் மட்டும் தான் போடுவீங்களோ? இல்லை, இந்த பாறை அங்கே கிடக்கல, அதை அடிப்போம். விலை உள்ள நேரத்தில் அதை அடிப்போம். விலை வார நேரத்தில் எது அடிக்க சொல்றாங்களோ அதை அடிச்சு வைப்போம். பாறை
காரை இதெல்லாம் அடிச்சு வைப்போம். எந்த இதுவும் உப்பு கருவாடு கேட்டாலும் செஞ்சு கொடுப்பீங்க. கேட்டா செஞ்சு கொடுப்போம். சரி சரி, நம்பர் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி கருவாடு வேணாலும் நீங்கள் உங்கள்கிட்ட வாங்கி. எந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா எடை போட்டு இது வந்து வெளியூருக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு அக்கா சொல்கிறாங்க. இது வந்து என்ன மீன் என்ன தயாரிக்கிறதுக்கு போதோ மீன் ஆயில் தயாரிக்கிறது ஃபேக்ட்ரி ஹோட்டலே போயிருமோ? வண்டி வந்து ஏற்றிருப்போம். சரி சரி சரி. இது வந்து கருவாடுக்கும் இங்கே போகுது, அதே மாதிரி மீன் ஃபேக்ட்ரிக்கு போகுது. இது வந்து கிளாத் மீன் சொல்லுவாங்க. பெரும்பாலும் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றது ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எப்படி உரிக்கிறது பாருங்க தோலை. நல்லா இருக்கும் நல்ல கருவாடு நல்லா இருக்கும். ஆக்கி திங்கிறது எப்படிமா இருக்கும்? அழகாக வருது பாருங்க, எப்படி உரிக்கிறாங்க பாருங்க. இது இன்னும் பெரிய கிளாத் இறஞ்சுன்னா உரிக்கிறது நல்லா ப்ராப்பராக பார்க்கலாம். இது சின்னதாக இருக்கிறனால ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படியே சிக்கன் மாதிரி இருக்குது. முள்ளே இருக்காதா? அது வெளியில் இருக்கிற முள். உள்ளே ஒன்று முள் இருக்கும். இதுவுமே கருவாடு போடுறதுக்கு தான் இப்போ இது பண்ணுறீங்களா? இதை வந்து அப்படியே காய வைக்கிறது இல்லை, கருவாடு உரிச்சு தான் காய வைக்கணும். கிளாத் மீனை மட்டும் உரிச்சு காய வைக்கணும். ஓகே ஓகே. நிறைய விஷயங்கள் நம்ம மீனவர் கிராமத்தை சுற்றி இருந்தாலுமே நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக படிக்க வேண்டியது இருக்குது. கிளாத் மீன் கருவாடு வந்து தோல் உரிச்சு தான் காய வைப்பாங்கிறது நமக்கு இன்றைக்கி தான் ஒரு புது தகவலாக இருக்குது. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சோழியக்குடி லாஞ்சேடியில் என்னென்ன வகையான மீன்கள்லாம் பிடிச்சி கருவாடு காய வைக்கிறாங்க அப்படிங்கிற ப்ராசஸ் காட்டியிருப்போம். என்ன மாதிரி கருவாடுலாம் சேல்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருப்போம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நீங்கள் இங்கே கருவாடு வாங்க வரேன்னு சொன்னால் ராம்நாடு தொண்டி வரக்கூடிய ஈசிஆர் ரோட்டில் தொண்டிக்கு ரொம்பவே பக்கத்தில், தொண்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த இடத்தோடைய கூகுள் மேப் லொக்கேஷன் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி ஒரு அக்கா வந்து அவங்களுடைய கடையோடைய கான்டாக்ட் டீட்டெயில்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கருவாடு வாங்க வரேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு வரலாம். அல்ல இந்த ஊர் தெரிஞ்சுன்னு சொன்னால் ஏகப்பட்ட கடைகள் இருக்குது, நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.